பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சில்லி சிக்கன் மேலே மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. நான் அடுத்தது பார்த்திங்கன்னா எடுத்து எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். எண்ணெயில் போடுறப்ப கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். பாருங்கள், அடுப்பு பாருங்க ரொம்ப சிம்மிலேயே தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹையில் வந்து நம்ம வைக்கக்கூடாது. போட்ட முறைப்பாடு தான் கொஞ்சம் ஹையில் வைக்கணும். இல்லைன்னா கருகி போயிடும், இல்லைன்னா எண்ணெய் கையில் தெரிச்சிடும். அது தக்குவ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. புதுசாக ட்ரை பண்ணுறப்ப எல்லாம் தள்ளி வச்சு போகணும். ஆமாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மசாலா அரை மணி நேரம் இப்போ போட்டு வச்சது இருக்குது. இங்கே வெந்துட்டு இருக்குது. இதை வந்து நம்ம என்ன அடுத்தது திருப்பி விட்டுக்கலாம். கரண்டி வேறு ஏதாச்சும் கரண்டி போடுவோம். அவசரத்துக்கு இல்லைம்மா, வைகோதி இருக்கு பாரு. ஆமாம், அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சில்லி சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்க. இப்போ நம்ம அள்ளிடலாம். சில்லி நல்லா எண்ணெயிலே நல்லா போகும் பாருங்கள். நல்லா வந்து வெந்துருச்சு. எண்ணெய் வடிக்கட்டும். எண்ணெய் வடிஞ்சது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சில்லி பொரிச்சாச்சு. வெங்காயம் வெட்டி ஆனியன் வெட்டி வச்சாச்சு. அடுத்த லெமன் வெட்டிகிட்ருக்குறோம். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பராக சில்லி 65 ஆமாம், சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது தாங்க போய் காசு போட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கிறேன். நம்ம வீட்டில் சூப்பராக செஞ்சு நீட்டாக சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சண்டேனால கொஞ்சம் அடுப்பு அப்படி தான் இருக்கும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது ஏன்னா நான் காலையில் தான் கழுவி வச்சேன். ஏன்னா 2 ரவுண்ட் ஓடி வச்சுக்கிறதுனால மட்டன் செஞ்சு சிக்கனை செஞ்சு இப்போ சில்லி பொரிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.